ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமின் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். விமின் ஒன் ஷாட் நேம் மை வேம்பயர் ஹாபி. ஆர்மி ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல விளம்பரம்லாம் வருதுல்ல, எனக்காக அந்த விளம்பரத்தையும் சேர்த்து பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க பார்க்குற அந்த விளம்பரத்தினால மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த நம்ம சேனலில் இன்னுமே எஃப்எஃப்லாம் போட முடியும். ஏன்னா விளம்பரனால தான் எனக்கும் பெனிஃபிட் இருக்கும். ஸோ விளம்பரத்தை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ விமென் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில், ஹாய், என்னோட நேம் தான் பார்ஜிமின். எனக்கு இந்த கோஸ்ட் மேலெலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இதே மாதிரி தான் இந்த கடவுள்களும். எனக்கு இந்த கடவுள் பேய்ங்க இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வச்சா நம்ம லைஃப்பில் எப்போவோ முன்னேறி இருக்கலாம். ஆமாம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இங்கே பாருடா, நான் எனக்கு சொல்ல போகிறத நல்லா கவனிச்சுக்கோ. ஐயோ ஜிம்மி, நீ ஆளை விடு, நீ எப்போ பாரு இதே சொல்லாத. உனக்கு எப்படி அது மேலே நம்பிக்கை இல்லையோ அதே மாதிரி தான் எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அட போடா, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியும். நான் சொல்கிறது நீ கேளு. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஸோ அட என்னடா, நான் தீர விசாரிச்சுட்டு தானடா உன்கிட்ட வந்து சொல்கிறேன். டேய், நீ எப்போ பாரு அந்த மீனிங்கில் தான் எடுத்துப்பியா? நான் சொல்ல வரத நல்லா கவனி. நீ கண்ணால் பார்க்குற ஏன் அந்த இடத்துல வேம்பயர் மாதிரி, அதான் உனக்கு பிடிக்குமே, அந்த மாதிரி கூட யாராவது வேஷம் போட்டு வந்து நிற்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ. அந்த வேஷம் இது கண்ணால் பார்க்கறது, அப்புறம் காதால் கேட்குறது. அதுக்கு அர்த்தம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் நிறைய விதம் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். காதால் கேட்குறதும் போய், அப்புறம் தீர விசாரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா கண்ணாலையும் பார்த்து அப்புறம் காதாலையும் கேட்டு இதுதானா இல்லையா அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்பிக்கை வை. நீயா சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காத. அட ஜிம்மின், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டேன். நீ என்னன்னா ப்ராஜெக்டவே இல்லை அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டியே. ஆமாண்டா, ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது உண்மையாக காட்டணும் இல்லையா? இல்லாத ஒன்றை எப்படி நீ காமிக்கலாம்? நீ இப்படி பண்ணினா நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் ஆமாம் இருக்குது அப்படின்ற பொய்யை தானே நம்புவாங்க. மக்கள் எப்பொழுதுமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறத திருப்பி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வர செய்வாங்க. அது உண்மையோ இல்லை பொய்யோ அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு வருவாங்க. ஜிமின், ஜே, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட இங்கே பாருடா ஜிமின், யார் வந்திருக்கான்னு. சியோன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? ஜே, உனக்காக நான் சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன்டா. என்னடா சொல்ல போகிற? அதானே, இந்த டைம் ட்ரிப்புக்காக நான் என்னோட அங்கிள் வீட்டுக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பயங்கரமான ஃபாரஸ்ட் இருக்குடா. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை தான் நான் விசிட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குமே ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைம் நம்ம ப்ராஜெக்டை ஏன் அங்கே போய் பண்ணக்கூடாது? ஹே, நான்லாம் வரலப்பா. ஜிமின், என்ன சொல்கிற? நீ வந்தே ஆகணும். நீ தான் மெயினே. ஏன்னா ஒன்றை வச்சு தானே நாங்கள் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். என்னது என்ன வச்சா? ஜே, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? அது ஜிமின், இப்போது கோஸ்ட்டை வர வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தைரியமான ஃபேஸ் வேணும். எங்ககிட்ட அந்த தைரியம்லாம் இல்லைப்பா. நீ மட்டும்தான் நம்ம கேங்லேயே கொஞ்சம் தைரியமானவனாக இருப்ப. ஸோ எங்களுக்காக நீ தான் வந்தாகணும். அட, என்னாலாம் முடியாது ஜி. எங்கள் அம்மா இந்த டைம் என்னை ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்போ தானே லீவ் கொடுத்துருக்காங்க. ஜிமின், நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், உன்னை நம்ம கேங் லிஸ்ட்லேருந்தே தூக்கிடுவோம். நாங்கள் மட்டும் ரெடி பண்ணுறோம், நீ எப்படி பண்ணாமல் இருக்க? ஆன்ட்டி கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ யூனிவர்சிட்டியும் முடிய போகுது. இந்த இயர் போச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம்தான். ஸோ நம்மளால் இந்த டைம் மட்டும்தான் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிறேன். நீ கண்டிப்பாக எங்கள் கூட வந்தே ஆகணும். இந்த டைம் நம்ம ப்ராஜெக்ட் அண்ட் வெக்கேஷனுக்காக நம்ம சியோனோட கசின் வீட்டுக்கு தான் போகிறோம். நான் வீட்டில் பேசிக்கிறேன். சியோன், இன்னைக்கு நம்மளோட டின்னர் நம்ம ஜிம்மின் வீட்டில் தான். சந்தோஷமாக இருக்குல்ல? அட, ஜிம்மினோட அம்மா நல்லா சமைப்பாங்களே. ஆன்ட்டியோட சமையலுக்காகவே நாங்கள் வரப்போகிறேன். ஜே, செம்ம ஜாலியில். ஆமாம் சியோன். ஐயோ, இவனுங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்கானுங்களே. எனக்கு வேறு சுத்தமாக பிடிக்காது. நம்பிக்கை இல்லாத விஷயத்த நான் எப்படி பண்ணுவேன்? இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஜிம்மின், நீ யோசிச்சது போதும். டைம் ஆகிடுச்சு, வா உங்கள் வீட்டுக்கு போகலாம்.
இங்கே பாருங்க நான் பைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அட என்னடா இப்படி இருக்கீங்க 2 பேர். விட்டா என்ன இன்னைக்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்க போலயே. அதுதான்டா பிளானே. ஜிமின் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போவே சொல்லிட்டாங்க. ஜே நீ என்ன பண்ணுற, நான் பேசிக்கிறேன் ஆன்ட்டிக்கிட்ட. ஸோ நீ வீட்டில் போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. அதெல்லாம் முடியாது, நானுமே ஆன்ட்டி வீட்டுக்கு வருவேன். அட என்னடா இப்படி பண்ணுறீங்க. சரி வாங்க 3 பேருமே சியோன் ஒரு வழியாக ஜிம்மின் ஒத்துக்கிட்டான். இல்லைனா நான் மட்டும் உன் கூட வந்து தனியாக கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு தடவை ஓவராக வாய் பேசினா வாயிலே அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. சியோன் சியோன் இப்போல்லாம் வேணாம், ஜிம்மின் இருக்கான், நம்ம 2 பேர் தனியாக அடிச்சுக்கலாம். அட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. லவ் சாங்கிட்ட போய் வச்சுக்கிறீங்களா? அது அது வந்து நாங்கள் லவ்லாம் பண்ணலடா. பார்த்தாலே தெரியுது. அவன் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான் சியோன். ஜே எப்படா சொன்னேன்? அவன்கிட்ட எப்படிடா நான் உண்மையை மறைப்பேன். அவன்கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேனே. ஜே உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. சியோன் என்ன ஓவரா பண்ணுற? நீ தானே என் ஃப்ரெண்டு, உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல. நீங்கள் 2 பேர் லவ் பண்ண நான் என்ன உங்களை வேணாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து நீ மறைக்கணும்னு நினைக்கிற? அது வந்து என்னன்னா நம்ம நம்ம என்னடா சொல்ல வர? இல்லைடா, உனக்குமே ஒரு பார்ட்னர் கிடச்சி அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்ந்து ஹாப்பியாக அப்படி சொல்லலான்னு நினச்சேன்டா. என்னது நீயா? நீ எப்படி நினச்சியா? இப்போ 2 பேரும் ஏதோ ஒரு பிளானில் தான் என்னையும் கூப்பிட்டு போகிறீங்க கரெக்டா? பிளான்லாம் இல்லை ஜிமின், அதான் சொன்னமே. நான் என்னோட கசின் ஊருக்கு போகிறேன். அந்த கசின் ஊரில் தான் நான் நல்லா சர்ச் பண்ணப்போ இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே போகலான்னு சொல்லி முடிவே பண்ணேன். ஸோ என்னோடய டீம்மேட்ஸ் யார்? நீங்கள் 2 பேரும் தானே. ஸோ நம்ம எல்லாமே போனோன்னா அங்கே செம்மையாக ஃபன்னும் பண்ணலாம், நம்மளோட ப்ராஜெக்டையும் முடிச்சிடலாம். அதுக்கு தான்டா. சரி விடு, வாங்க போகலாம். ஜிமின் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்னடா? நான் ஜெயோட வீட்டுக்கு போகிறேன், பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன். நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரு. அது எப்படிடா? என்னால் முடியாது. எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பேக் பண்ணது கஷ்டம் தானே. போ, நான் வரல, நீங்களே போய்க்கோங்க. இருடா வந்துடுறேன்டா, நீ போய் உட்காரு, சும்மா உட்காரு. நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஓகேவா? சாரி நான் கிளம்புறேன். ஹே சியோன் வட நம்ம போகலாம். இப்படியே ஈவினிங் ஆகிருச்சு. ஜிமின் வீட்டுக்கிட்ட நம்ம சியோன் அஞ்சே வந்துடுறாங்க. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்களா? ஜிமின் அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி 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 என்ன இன்னுமா ரெடியாகாமல் இருக்கீங்க? நீங்கள் வரலையா? என்ன சியோன்னு சொல்கிற? அதான் ஆண்டி, ட்ரிப்புக்காக நாங்கள் கூப்பிட்ருந்தோமே. என்னது ட்ரிப்பா? நான் ஜிமினாவை ஊருக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேனே. ஆண்டி அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்கலை ப்ளீஸ். அங்கே நிறையா இருக்கும் ஆண்டி, நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும். நாங்கள் மட்டும் இது வரைக்கும் உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்கோம்ல, இந்த ஒரு டைம் விட்டுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து படிப்போம். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் நாங்களே நினச்சாலும் பார்க்க முடியாது ஆண்டி. பாருங்க ஆண்டி, இங்கே பாருங்களேன், எனக்கு அழுகழுகையாக வருது. இந்த ஒரு டைம் மட்டும் ஜிமினாவை விடுங்களேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நார்மலாக ஃபங்க்ஷன்னா கூட நான் கூப்பிட்ருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், எங்களோட மெயின் ப்ராஜெக்டே இதுதான். பார்த்தீங்களா? வேணுன்னா சார்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், பேசுங்களேன். என்னது ப்ராஜெக்டா? இதை பற்றி ஜிமின் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆண்டி அவன் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கான்? எங்களுக்கு டீமாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் சப்மிட் பண்ணியாகணும் இந்த லீவுக்குள்ளே. சப்மிட் பண்ணலைன்னா அவ்வளோதான், ஜிமின் ஃபெயில் தான். இங்கே பாருங்களேன் ஆண்டி, அதுக்கான எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள். நான் பார்க்குறேன், ஜிமின் என்கிட்டவே ஏமாத்திருக்கானா? என்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. நான் கூப்பிட்டேன், சரிம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது அவனுக்கு இருக்குது. ஜிமின் அம்மா சொல்லுங்கம்மா. என்ன மெதுவாக வந்துட்டுருக்கியா? உனக்கு ப்ராஜெக்ட் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. பார்த்தியா, நீ போய் கிளம்பு, உடனே பசங்க கூட கிளம்புற. போயிட்டு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு நம்ம கசின் வீட்டுக்கு வர. அம்மா என்னம்மா அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் போகலம்மா, எனக்கு அங்கே போக பிடிக்கலம்மா. உங்களுக்கே தெரியும் கோஸ்ட் சம்மந்தமான ப்ராஜெக்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. அங்கே 2 ப்ராஜெக்ட் வச்சுருந்தாங்கம்மா. ஒன்று காட் சம்மந்தமானது, இன்னொன்று கோஸ்ட்டு. இவனுங்க போய் கோஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்கம்மா. அதெல்லாம் தெரியாது, போய் முடிச்சு கொடுத்துட்டு வா. அவனுங்களும் உன் டீம் தானே. எனக்கு டைம் ஆகிடுச்சு. சியோன் ஜிமினாவை பார்த்துக்காங்க, நான் கிளம்புறேன். ஜிமின் இந்த அவனுக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. விட்டு வெளியே போனதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்பாடி ஒரு வழியாக கிளம்ப போகிறோம். ஜிமின் நீ எதுக்கு சந்தோஷப்படுற? நீங்கள் வேற ஏங்கடா, எனக்கு அங்கே ஒரு கசின் இருக்கா, எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றுவா. எனக்கு அது பிடிக்காது. சுற்றுனா கூட பரவாயில்லடா, என்னை ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணிகிட்டே இருப்பா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, போன வருஷம் வந்தாலே அவள் தானே, அவளே தான். நீ எதுக்கு பேசிட்டு வாங்க போகலாம். தென் எல்லாம் இப்படியே ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஜிம்மின் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். டேய் சியல், நீ சொன்ன அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க கேசில் இந்த சைடு தானே இருக்குது? ஆமாண்டா, இங்கேயே தான். நைட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் இப்போ போக முடியாது, நம்ம நாளைக்கு மார்னிங் தான் போகிறோம் அப்படின்ற. சரி போவோம்.
அப்படியே ரீச் ஆகிடுறாங்க. நம்ம ஜிமின் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல காலை எடுத்து வைக்கிறாங்க. ஜிமினுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது. என்னடா இந்த சைடே எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த சீனரிஸே ஒரு மாதிரி இருக்குடா. டேய் நீ ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கு வந்தோடனே இப்படி சொல்லலாமா? வா போக போக உனக்கே பிடிச்சி போயிடும். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே வவ்வால்லாம் நிறையவே இருக்குது. இப்போ பயந்துடாதீங்க. சரி யார் பயப்படுறான்னு பார்ப்போம். சியோல் நீ தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பயப்படுவ, நீ என்கிட்ட சொல்றியா? டேய் சின்ன வயசுலேருந்தே நான் அந்த ஊருக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கேன், அதனால எனக்கு வவ்வால்லாம் பார்த்தா பயம் கிடையாது. ஏய் நீ தான் பார்த்து சேஃபாக இருக்கணும். அப்படியா சரி. ஜிமின் அங்கே போகிற வவ்வால் எங்கடா? சும்மா சும்மா டீஸ் பண்ணேன் ஜிமின். அப்படியா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு வவ்வால் வந்து ஜிமின் மேலே மோத வருது. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கு ஜிமினாவையே. ஏய் என்னடா என்ன பண்ணுது இது? ஏன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு? தெரிலடா, எந்த வவ்வாலுமே இப்படி வந்து நின்னது கிடையாது. சீக்கிரம் வா நம்ம இங்கேருந்து போகலாம், நைட் டைமில். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்கும், வா போகலாம். டே அது என் பின்னாடியே வந்துட்டுருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போகணும், வாங்க. தென் 3 பேருமே நம்ம அங்கிளோட வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. தென் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சியோன் சொல்கிறான், அங்கிள் அங்கிள் நாங்கள் இங்கே வரும்போது நாங்கள் ஒரு வவ்வாலை பார்த்தோம். அது அவ்வளோ ஃபோர்ஸாக பறந்து வந்துச்சு. வந்து அப்படியே ஜிம்மின் முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. போக கூட இல்லை, எங்களை நகரவும் விடலை. அதுக்கப்புறம் எப்படியோ அதுக்கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம். வவ்வாலா என்ன? அவன் முன்னாடி வந்து நின்றுச்சான். நான் ஃபஸ்ட் டைமில் இங்கே வரான் இவன்கிட்ட. ஆமாம், ஒரு வேளை புது மெம்பராக இருந்தால் இங்கே அப்படி தான் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. அப்படி பார்த்தா ஜேவும் தானே புது மெம்பர், என்னன்னு தெரில, நான் பார்க்குறேன். சரி நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. தென் இதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த வவ்வால் அவ்வளோ ஃபோர்ஸாக பறந்து போய்க்கிட்டே இருக்கு. இன்னுமே ரொம்ப தூரம். அப்போது திடீர்னு ஒரு மரத்து மேலே உட்காருது. உட்காந்துட்டு, கிங் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த பையனை பார்த்தேன். அவன் அப்படியே உங்களோட எக்ஸ் மாதிரியே இருக்கான். உங்களை விட்டு போனான் இல்லையா, அவனை மாதிரியே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனோட மறுஜென்மம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அவனே உங்களை தேடி வந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போது உள்ளே இருந்துட்டு நம்ம சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான். தென் அந்த வவ்வாலுமே பறந்து போகுது. என்ன அவனை பார்த்தியா? அவன் அப்படி தான் இருந்தானா? ஆமாம் கிங், உண்மைதான், அவன் அப்படியே இருந்தான். கிங் உங்களை விட்டு போனான் இல்லையா, அவனே தான். இங்கே பாரு, நீ அவனை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வச்சே ஆகுற. அவனால் மட்டும்தான் என்னால் வெளியவே வர முடியும். இவ்வளோ வருஷமா, அதான் 1000 வருஷமா நான் இங்கேயே தான் இருக்கேன். நான் வெளியே வரணும்னா அவனால் மட்டும்தான் முடியும். நாளைக்கே அவன் இங்கே வரணும். அதுக்கான வேலையை நீ தான் பார்க்கணும். இந்த கேசலை விட்டு என்னால் வெளியவே வர முடியாது, உனக்கே தெரியும்ல. அப்படியே ஆகட்டும் கிங், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன். சரி இன்றைக்கி எனக்கு சாப்பிட என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு தான் மாட்டினா எங்ககிட்ட. எனக்கு பெரியவங்களை விட இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்கள விட இது தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஹேய் என்ன இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தா எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, சாப்பிட கூட தோணாது. நான் என்னை விட்டுருங்க. ஏய் பாப்பா இங்கே பாரு, நான் உன்னை சாப்பிட போகிறேன். இன்றைக்கி தான் உன்னோட லாஸ்ட் டே. ஸோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்றா டேஸ்ட் பார்த்துக்கிறேன். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். என்ன உன் அம்மாவை பார்க்கணுமா? சரி அதான் உன்னோட லாஸ்ட் விஷனா, யார் அது இது பண்ணுவா? இதோ உனக்காகவே நான் கூட்டிகிட்டு போகிறேன். தென் அந்த குட்டி பாப்பாவை அப்படியே தூக்கிட்டு அதான் இந்த மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சைடு வரான். வந்துட்டு நம்ம உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்கிறியா? அது வந்து அங்கிள் இந்த சைடு தான் இருக்குது. நீங்கள் பறக்கிறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போ என்னை டெய்லியுமே இப்படி பறக்க வைக்கிறீங்களா? நான் தான் சொன்னேனே உன் வீடு எங்கே இருக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்லு. கேட்டல உன்னை டெய்லி பறக்க வைக்கணுன்னு. அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா உன் அம்மாவை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் என்கிட்ட வந்துடணும். அப்படி வந்துட்டேன்னா டெய்லி உன்னை பறக்க வைக்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக அங்கிள், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பறக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே பாரு, நான் அங்கிள்னா சொல்லாத, நான் ஒன்றும் அவ்வளோ பெரியவெல்லாம் கிடையாது. எனக்கு ஜஸ்ட்டு 1000 இயர்ஸ் தான் ஆகுது. நாளையோட எனக்கு 1001 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாரு, இப்படிலாம் கூப்பிட்டா நான் அப்படியே கீழே போட்டுருவேன், பரவாயில்லையா? இல்லை வேணாம் அங்கிள், இதோ இங்கே தான் எங்கள் வீட்டுக்கு, இந்த ஒரு பெரிய வீடு இருக்கு இல்லையா, இந்த பெரிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கதான் எங்கள் வீடு, வாங்க போகலாம். என்ன அங்கிள் ஸ்டாப் ஆகிட்டீங்க? என்னால் இந்த வீட்டை தாண்டி போக முடியல. இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது, எதனால் என்னால் போக முடியல? என்னோட சக்தியை வச்சு பார்க்க வேண்டியதான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இந்த பையன் இருக்கானா?
இதனால தான் என்னால் இங்கே போக முடியலையா? இவனை எப்படியாவது என்னோட கேசலுக்கு வர வச்சே ஆகணும். என்னால் வேறு வழியாக தான் கூப்பிட்டு போக முடியும் பாப்பாவா. நம்ம வேறு வழியாக போகலாம். தென் அப்படியே வேறு சைடாக பறந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போது வெளியவே நின்றுட்டு போய் பார்த்துட்டு அடுத்த செகண்ட் என்கிட்ட வர ஓகேவா? அங்கிள் அங்கிள் நீங்களும் வீட்டுக்குள்ளே வாங்கலேன். நீங்கள் என்னை பறக்க வச்சிங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு gift தரேன். சரி உள்ளே வரேன். தென் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு எங்கவும் அம்மா, எனக்கு தான் அம்மாவே இல்லையே, அம்மா எப்போ இறந்து போயிட்டாங்க. இதோ இந்த ஃபோட்டோவை தான் பார்க்க நான் வர சொன்னேன். இந்த ஃபோட்டோவை தான் நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எனக்கு அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நான் அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை இவர் தான் கொன்னார். இது நான் யாருக்கிட்டேயுமே சொல்லவே இல்லை. உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோட விஷயம் நிறைவேற்றுனீங்க. நீங்கள் தான் எனக்கு காட். ஸோ என்னோட கிஃப்ட்டை நீங்கள் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவீங்கள்ல, அதுக்கப்புறம் நான் என் அம்மா இல்லாமல் எப்படி இருப்பேன்? அதனால தான் இதை தூக்கிட்டு வரணும்னு சொல்கிறதுக்காக உங்களை இங்கே கூப்பிட்டேன். இப்போ நம்ம போகலாமா? என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அப்பா வந்து கேட்டேன் என்ன பண்ணுவ? என் அப்பாவை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா என் அப்பா என்னை பிடிச்சா அடிப்பார். இப்போ கூட வரும்போது என்னை அடிக்கிறதுக்கு தான் வருவார். அங்கிள் ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறீங்களா? நீ இதை பற்றி வெளியே யார்கிட்டயும் சொன்னது கிடையாதா? இல்லை சொன்னா என் அப்பா என்ன அடிச்சிடுவார். நீங்கள் பார்க்க காட் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஏஞ்சலுக்கு தான் விங்ஸ் கூட இருக்கும். இங்கே நம்ம சியோல் இருக்கான்ல, அவன் வந்து ஜிமினா இங்கே வா, ஏன் ஜே உன்கிட்டே ஒன்று சொல்லணும். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவை நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன்னு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவான். என் கூட வரீங்களா? கண்டிப்பாடா. தென் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து குட்டி பாப்பா பேரை சொல்லி நம்ம சியோல் கத்துறான். பாப்பா நீ இருக்க இங்கே பார்த்தியா? உனக்கு பிடிச்ச அண்ணா சியோல் வந்திருக்கேன். இந்த வாய்ஸை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம யாரோ வராங்க. இங்கே அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டல, வா இங்கேருந்து போகலாம். தென் அப்படியே அந்த பாப்பாவை மறுபடியும் பழையபடி பறக்க வைக்கிற மாதிரி தூக்கிட்டு போகிறான். இந்த டைமில் கரெக்டாக அந்த பொண்ணோட அப்பாவுமே வந்துடுறாங்க. எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுடா, நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்னான்னு. அப்பா எங்கே இருக்க? ஏதோ ஒன்று பறக்குது. ஜிமின் என்ன சொல்கிற? இங்கே பாரு, அந்த பாப்பா கூட அங்கே தான் இருக்கா. அந்த வௌவால் தாண்டா தூக்கிட்டு போகுது. என்னது வௌவால் குழந்தைய தூக்கிட்டு போதா? யாரா அது? நீங்களே என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்க? அங்கிள் இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு அந்த வௌவால் தூக்கிட்டு போகுது. சியோல் நீ எப்போ ஊர்லேருந்து வந்த? அங்கிள் அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே பாருங்க உங்கள் பொண்ணு. என்னது வௌவால் தூக்கிட்டு போதா? நான் என் பொண்ணை எப்போவோ ஊருக்கு அனுப்பிச்சிட்டேனே. அவள் தான் லீவுக்கு போகணுன்னு கண்டா, அதனால தான் அனுப்பிச்சிட்டேன். எப்போ அனுப்பிச்சிங்க? அதான் நான் அவளை சாயந்தரமே தனியாக அனுப்பிச்சி விட்டுட்டேன். என்னது தனியாக அனுப்பிச்சிங்களா? அங்கிள் என்ன பண்ணுறீங்க? ஒரு குழந்தைய இந்த ஊருக்குள்ளே தனியாக அனுப்புவீங்களா? அவளுக்கு இன்னும் 7 வயசு தான் ஆகுது. எப்படி நீங்கள் இப்படி அனுப்பலாம்? உங்கள் பொண்ணு காணாம போய் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பொண்ணை இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க. என்கிட்ட அவள் சொன்னது கூட கிடையாது. நானே ஒரு தடவை பார்த்தேன். ஆனால் இப்போ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஏதோ ஒரு தூக்கிட்டு போகுதுன்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல, அவள் அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்கா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? தேவையில்லாமல் என் வீட்டுக்குள்ளே எப்படி வரேன்னு? எனக்கு தெரிஞ்சு இவன் அமுச்சிருப்பான் போலடா. சரி வாங்க போகலாம். இல்லைடா நான் நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று தூக்கிட்டு போச்சுடா. பார்க்க குழந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது தூக்கிட்டு போன உருவம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுடா வவ்வாலை விட. எனக்கு ஏதோ பதட்டமாக இருக்குடா. வாங்க நம்ம தேடி போவோம். ஜெமீன் இந்த ஊருக்குள்ளே நிறைய இப்படி அலையும் ஜெமீன். அதான் சொன்னேன்ல வவ்வால் மாதிரின்னு. நீ வா நம்ம போகலாம். இல்லைடா எனக்கு பதட்டமாக இருக்குது. குழந்தைன்னு வேற சொல்கிறீங்க. நம்ம இப்படியே விடக்கூடாதுடா. நம்ம நைட்டே போவோம். என்ன சொல்கிற? ஜிம்மின் அதெல்லாம் வேணாம் விடு. நம்ம காலைல பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க சியோல்? உன்னோட பாப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும்டா. ஆனால் இவன் தான் சொல்கிறானே. இல்லை நம்ம இன்றைக்கே போகிறோம். நம்ம தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போகிறோம். எனக்கு தெரிஞ்ச நீ சொன்ன அந்த கோட்டைக்குள்ளே தான் நிறைய வௌவாலுங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் நம்ப மாட்டியேடா. வௌவால் எப்படிடா குழந்தைய பிடிக்கும்? இங்கே பாரு, நீ தூக்க கலக்கத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க. உனக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் போய் தூங்குங்க. நான் அந்த பாப்பாவை காப்பாற்ற போகிறேன். பரவாயில்ல நான் தனியாகவே போய்க்கிறேன். இருடா நாங்களுமே வரோம். தென் 3 பேருமே கிளம்பி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கிள் வந்து வேணான்னு சொல்கிறார். சியோல் ஜிமின் 3 பேரும் இங்கேயே இருங்க. இந்த டைம் போகக்கூடாது. ஏன்னா அந்த டைம் அந்த காட்டுக்குள்ளே அந்த மாதிரி வௌவாலுங்க மட்டும்தான் சுற்றுதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய கோஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறையவே சுற்றும். ஸோ நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை அங்கிள் நாங்கள் கண்டிப்பாக போவோம். ஏன்னா இங்கே பாருங்கள் அந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? அந்த பாப்பா தான் ஈவினிங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலே. என்ன சொல்கிறீங்க? ஈவினிங் ஆமாம் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன் ஊருக்கு போகிறதா?
எப்படியும் உங்கள் அப்பா விட மாட்டான். போன டைம் கூட அவள் சித்தி தான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்க சொல்லி கூட்டிகிட்டு போனா. இந்த டைமும் அப்படி தான் போயிருப்பா. நீங்கள் போய் தூங்குங்க. ஆனால் அங்கிள் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அந்த பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தூங்குங்க, நாளைக்கு பார்த்துப்பீங்க. தென் இவங்களுமே தூங்க போயிடுறாங்க. அட் சேம் டைம் இங்கே இந்த கேஸில் அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு, அம்மா நீங்கள் ஏம்மா என்னை விட்டு போனீங்க, பார்த்தீங்களா நானுமே உங்கள் கூட வரப்போகிறேன், இந்த அங்கிள் என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவாருமா, நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன், எனக்கு இந்த உலகம் வேணாம்மா, அப்பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, நான் குட்டி பாப்பா தானே என்ன அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் ஸ்கூல் போனால் மற்ற அப்பா அம்மாலாம் வந்து அவ்வளோ அழகாக விடுவாங்க, ஆனால் என் அப்பா மட்டும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுது. கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. என்ன இந்த பொண்ணு அழுதா, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, நான் இவளை சாப்பிட்றதுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன், இவளை பார்க்கறதுக்கு கிடையாது. பொண்ணே இங்கே பாரு, நீ அழுததெல்லாம் போதும், இங்கே வா. சொல்லுங்க அங்கிள். அங்கிள் எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா. என்னது பசிக்குதா, நானே உன்னை சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு வந்தேன், நீ உனக்கு பசிக்குதா, இதுக்கு மேலேயும் விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பைட் பண்ண பக்கத்தில் போகிறான் அந்த பாப்பா. அங்கிள் அங்கிள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த உலகத்துலேயே உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குதா. இதை பார்த்துட்டு வீக் ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன நான் இந்த பொண்ணை கடிக்க போனா இது என்ன ஹக் பண்ணுது, தள்ளிப்போ, எதுக்கு என்ன ஹக் பண்ணுற. அங்கிள் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், என்னை நீங்களே பார்த்துக்கிறீங்களா, எனக்கு என் அப்பா வேணாம், நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். கரெக்டாக அந்த வவ்வால் பறந்து வருது. கிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்னாருக்கும் சாப்பிட்ருப்பீங்க, எந்த மனுஷனை தூக்கிட்டு வந்தாலும், இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பொண்ணை இப்படியே விடாதீங்க. எனக்கு என்னமோ உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அப்புறம் உங்களோட இதெல்லாமே இழந்துருவீங்க. என்ன இழந்துருவேன், எனக்கு புரியல. பழையபடி நீங்கள் உங்கள் எமோஷனல்ஸை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு போன ஜென்மத்தில் இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு பையனை சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க, அவன் வளர்ந்து அவன் மேலேயே உங்களுக்கு லவ்வுமே வந்துச்சு. ஆனால் அந்த பையன் கடைசியில் நீங்கள் வேம்பயர்னு தெரிஞ்சவங்கள விட்டுட்டு போயிட்டான், ஞாபகம் இருக்கா. அதே பையனோட உருவத்தில் தான் இவனுமே இப்போ வந்திருக்கான், புதுசாக இருக்கவனும். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் பழையபடி ஆகிடுவீங்களோன்னு. இல்லை, எப்படி சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இப்படி பண்ண போகிறதில்ல, இந்த பொண்ணை இப்படியே விட்டாதானே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுதுகிட்டே ஹக் பண்ணுது. அங்கிள் ரொம்ப நன்றி, நீங்கள் என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு. தென் அப்படியே பைட் பண்ணி ஃபுல்லாக ரத்தத்தெல்லாம் எடுத்துடுறாரு. தென் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த வவ்வாலுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. கிங் நாளைக்கு உங்களுக்கு அந்த பையனை தான் இருந்தால் கொடுக்க போகிறோம், ஸோ அந்த பையனை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீ சொல்கிறது நல்லா தான் இருக்கே, கண்டிப்பாக அந்த பையனை நான் இந்த ஜென்மத்தில் பழி வாங்கி ஆவேன். எனக்கு அவன் மேலே துள்ளி கூட எந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது. அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வரணும். நான் பார்த்த அடுத்த செகண்டே அவனை கொன்றுவேன். அவன் சாக போகிறது என் கையில் மட்டும்தான். நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், அந்த பையனை போய் வாட்ச் பண்ண போகிறேன். சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவ்வாலையும் கூட்டிகிட்டு போகிறாரு. தென் ஜிம்மின் தூங்கிட்டு இருக்காரா. இந்த டைமில் அப்படியே அந்த ஜன்னலை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக காற்றுல ஜிமினாவோட ஹேருமே அசையுது. ஸோ ஃபேஸில் இருக்க அந்த முடியெலாம் அப்படியே நகருதா. இவன் அவன்தான் என்னை விட்டு போனால அவனே தான். கிங் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆகிரும், திரும்பவே உங்கள் எமோஷ்னல்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிங் வாங்க கிங். இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அவனை எப்படியாவது தூக்கிட்டு போகணும், இவனை நான் விட போகிறது கிடையாது. நீ என்னை போன ஜென்மத்தில் ஏமாத்திட்டல, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட போகிறது கிடையாது. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு சொந்தமானவன். ஸோ நான் உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறேன். நீ இன்னுமே அழகாக இருக்கியே, அப்படியே இருக்க, என்னை விட்டுட்டு போனவ மாதிரியே இருக்க, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். அப்படியே டக்குன்னு ஜிமின் முழிக்கிற மாதிரி அசைகிறாரா. இப்போ லைட்டாக ஜிமினோட கை நம்ம மேலே பட்டுது. இதனால் வீக்கு அந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆசிட் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் கை என் மேலே பட்டோன்னே எனக்கு இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே பறந்து போயிடுறான். அந்த ஆசிட் இருக்கும் இல்லையா, அந்த லிக்விடில் ஒரு ட்ராப் கீழே பற்றிடுது. அப்படியே பிளட் ஆகி கீழே விழுந்துருது. இதை நம்ம ஜிம்மின் நோட் பண்ணாமல் அப்படியே காலை அதில் வச்சிடுறாங்க. ஸோ காலில் இருக்கு இல்லையா, அப்படியே அது அந்த வேம்பயருக்கான சிம்பிள் மாதிரி ஆகி அந்த பிளட் அதான் பார்க்க அப்படியே வேம்பயர் டேட்டோ போட்ட மாதிரி இருக்குது ரெட் கலரில். தென் நம்ம ஜிம்மின் நல்லா தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. இப்போது
நம்ம ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜிமின்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெடியாகி எல்லாம் நிற்கிறாங்க. டே ஜிமின் அண்ட் சியோல், நம்ம 3 பேருமே சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சு காட்டுறோம். நம்மளோட ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்கணும். ஸோ இதுக்காக நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் போடணும். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? நீ இப்படியே கத்திக்கிட்டு கடை முடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு கிளம்புறான். பின்னாடியே ஏடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சியோல் போகிறான். தென் ஜேவுமே போகிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அங்கே போனால் பசிக்குமே, ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா? அது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சியோல் அப்படின்னு ஜே சொல்கிறானா. இதை பார்த்தோன்னே சந்தோஷமாகிடுது. சியோல் போய் ஹக் பண்ணுறான். தென் ஜிமின் வந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இந்த சிங்கிளோட சாபம் உங்களை சும்மா விடாது, கார்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு தானே சொன்னான், அதுக்கு போய் ஹக் பண்ணுவியா? டே எனக்கு அதானடா முக்கியம், அப்போ நான் உனக்கு முக்கியமா இல்லையா பேபி? ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இருடா, எனக்கு ஒரு ஆள் வருவான்ல, அப்போ உங்களை நான் பார்த்துக்கிறேன். இப்படியா ஆஃப்டர்நூன் ஆகிருது, நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகலாமாடா அப்படின்றான். உனக்கு அதுக்குள்ளே பசி வந்துடுச்சா சியோல்? ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது பேபி. இந்தோ இரு, நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம். தென் ஜிமின் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போது ஒரு வௌவால் வந்து குரு குருன்னு பார்த்துட்ருக்கு. அதே வௌவால் தான் ஜிமின் நோட் பண்ணிடுறான். டேய், இந்த வௌவால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்க, ஃபஸ்ட் டைம் வந்தப்போ என்னவே பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த வௌவால்டா. ஜிமின், என்ன சொல்கிற? இங்கே இதே மாதிரி நிறைய இருக்குடா. நான் அதை சொல்ல வரல, இந்த வௌவாலோட லெஃப்ட் இயரில் பாரேன், லைட்டாக இது ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, அதை நான் அன்னைக்கே நோட் பண்ணேன்டா. ஏன்னா நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன்ல. இங்கே பாரு, இதே தான் மறுபடியும் வந்து பார்த்துட்ருக்கு. நமக்கு தெரிஞ்ச இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது, வாங்க நம்ம போகலாம். டேய் ஜிமின், நீ ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு தான் எதுவுமே நம்பிக்கை இல்லையே? இல்லைடா, எனக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு வௌவால் அதுவும் இந்த டைமில் இப்படி பறந்துட்டுருக்குண்ணா, அதான்டா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின், அப்போ நீ உண்மையாலுமே பயப்படுறியா? ஜிமின், இப்படி சொல்லாத, எங்களுக்குமே பயமாக இருக்குது. உன்னை நம்பி தான்டா நானே வந்தேன், இப்போ இப்படி சொல்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க நம்ம போகலாம். தென் 3 பேரும் பார்க்குறாங்க, கொண்டு வந்த காப்பர்ஸும் மிஸ் ஆகிடுச்சு. ஃபோனில் 3 பேருக்குமே சேம் டைமில் சார்ஜும் நின்றுச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? நம்ம நடு காட்டுக்குள்ளே இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த கேஸலை கண்டுபிடிச்சாவாதே ஏதாவது வழி இருக்கும்ல. டேய், எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, அந்த கேஸலுக்குள்ளே உண்மையாலுமே வேம்பயர் இல்லாட்டி கோஸ்ட் ஏதாவது இருக்குமோன்னு. சியோல், என்ன சியோல் இப்படி சொல்கிற? நான்லாம் ரொம்ப பயந்துடுவேன், தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? கம்முன்னு வாங்கலேண்டா, உங்களை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறாங்களாம். போகிற வழியில் ஒரு குழி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே காலை வச்சு நம்ம ஜிமின் விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஓடின வேகத்தில் குழிக்குள்ளே விழுந்த ஜிமினாவை பார்க்கல. 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஜிமின் விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கான். பழங்காலத்தில் அந்த சுரங்க பாதைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஒரு சவ பெட்டிக்கிட்ட போய் நிற்கிது. நம்ம ஜிமின் அதில் தலையை வச்சு நல்லா இடிச்சிக்கிறான், அப்படியே மயங்கி விழுந்துடுறான். தென் இப்போது அந்த சவப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் ஜிமின் இடிச்சனால லைட்டாக வைப்ரேட் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தானே இருக்கும், அது உள்ளே அப்படியே ஆட ஆரம்பிக்குது. தென் அப்படியே ஓப்பன் ஆகி உள்ளேருந்து நம்ம வெளியே வரான். என்ன நடக்குது இங்கே? இந்த பிளேஸை கண்டுபிடிச்சி யார் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஜிமின் தான் மயங்கி விழுந்துட்டானே, ஸோ காதுலேயே விழலை. அப்போது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறான். பார்த்தா ஜிமின். இவன் இங்கே என்ன பண்ணுறான்? இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ஒன்று, இவனை நான் பழி வாங்கிறதுக்கு இவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, இவனே இங்கே வந்துட்டான். நான் இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் பழைய ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே அப்படியே படுத்து ஜிமினை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த டைமில் டக்குன்னு ஜிமின் கண்ணை முழிக்கிறான். முழிச்சிட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன, நான் உனக்கு அழகாக தெரிகிறேனா? ஆமாம், நான் உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்ததே கிடையாது. அப்புறம் நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு சொல்கிறியா? நான் தெரியாமல் இந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா முன்னாடி நிற்கிறேன். ஆப்போசிட் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் இன்னுமே ஓடிட்டு தான் இருக்கானுங்க. டேய் நில்லுடா, ஜிமின் வந்ததுக்கான ஒரு சவுண்டையுமே காணோம். ஆமாம் சியோல், ஜிமின் எங்கே போனா? ஒரு வேளை எங்கேயாவது விழுந்துட்டானோ, வாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தொலைவ ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்டாக இங்கே நம்ம அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்ருக்கான். உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரலையா? இல்லை உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு வேணும். ஜிமின் ஃபுல்லாக அப்படியே வியோட அழகில் மயங்கிட்டான். ஸோ அதனால் என்ன சொன்னாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, ஜிமினாவை அப்படியே கெஸ் பண்ணுறான்.
ஸோ அப்படியே டக்குன்னு ஜிமின் நகரு அப்படின்ற மாதிரி கத்துறான். என்ன சொல்கிற, நீ தானே பழைய மெமரிஸ்லாம் வேணும்னு கேட்ட, எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் உன்னை விட்டு போனேன், திருப்பி எப்படி இங்கே வந்தேன்? நீ ஒரு வேம்பையர் தானே, நான் இதனால தான் உன்னை விட்டு போனதே. என்ன சொல்கிற, வேம்பையர்ன்றனால என்னை விட்டு போனியா? போயிட்டு திரும்ப வருவேன்னு தானே சொல்லிட்டு போனேன். எங்கே போனேன் இவ்வளோ வருஷமா? இல்லை, நான் உன்னை விட்டு போனதுக்கு காரணம் நீ ஒரு வேம்பையர். நீ என்னை கடத்திட்டு வந்த ஞாபகம் இருக்கா? தென் அப்படியே இப்போ பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஜிம்மின் சொல்ல ஆரம்பிக்கிறான். 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ரொம்ப க்யூட்டாக இருப்பான். இது மட்டும் இல்லாமல் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இதனாலவே ஜிமினாவை அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் வேம்பயர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகாத வரைக்கும் நம்மளை எதுவுமே தொல்லை பண்ணாது. ஸோ அது வரைக்கும் நம்ம அதுங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருப்பாங்க. பட் இந்த டைம் ஜிம்மின் இருக்கான் இல்லையா, ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்ருக்கான். அந்த நாய் திடீர்னு எதையோ பார்த்து குலைச்சிட்டே காட்டுக்குள்ளே போகுது. இதை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவனுமே போகிறான். என்னோட நேம் ஜிம்மின், எனக்கு இந்த ஊரில் இருக்க ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இந்த ஊர் மக்களை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் என்னோட ஃபேவரெட்னா என் டாக் தான். என் டாக் எப்போ பாரு என் கூடவே தான் இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வர ஆள் இவன் மட்டும்தான். டேய் பப்பி நில்லு, நானும் வரேன். அது குழைச்சிட்டே ஓடுது. ஜிம்மின் வேகமாக போகிறானா, நைட் வேற ஆகிருது. எங்கே போனேன்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறான். பட் ஒரு இடத்துல இருந்து நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. இதை கவனிச்சிட்டு, பப்பி இங்கே என்ன பண்ணுற? அப்போது டக்குன்னு ஃபோர்ஸாக பறந்து வந்து ஒரு உருவம் அப்படியே ஜிம்மின் மேலே வந்து விழுது. ஐயோ வேம்பயர் கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பர்சன் அப்படியே விரலை எடுத்து ஜிம்மின் லிப்ஸில் வச்சு, நான் ஒன்றும் வேம்பயர் கிடையாது, எனக்கு உன் மேலே ரொம்ப நாளாக க்ரஷ், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குது. இதை நம்ம ஜிம்மின் பார்க்குறான். பார்த்தோன்னே ஜிம்மினுக்குமே பிடிச்சி போயிடுது. ஆமாம், உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் வி. உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஊரில் பார்த்ததே இல்லையே. இல்லை, நான் உங்கள் ஊர் கிடையாது, நான் இந்த கோட்டையில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வெளியூரை சேர்ந்தவன். இந்த கோட்டை இருக்கு இல்லையா, இது எனக்கு சொந்தமானது. நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. நான் எங்கள் அப்பா இருக்கார்ல, என்னை அவர் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்கவே தான் இருக்கேன். என்னை தேடி யாருமே வந்ததும் கிடையாது. என் அப்பா வரேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னுமே வரல. 5 days ஆகிடுச்சு. என்ன சொல்கிறவி, 5 நாளாக நீங்கள் தனியாக தான் இருக்கியா? என்னோட வீட்டுக்கு வேணால் வரியா, போகலாம்? இல்லை, என்னால் வர முடியாது. ஏன்னா என் அப்பா எப்போ வேணாலும் வரலாம். ஸோ எப்பா வரப்போ நான் இங்கே இல்லைன்னா என்னை அடித்தே கொன்றுவார். அதனால என்னால் எங்கேயுமே வர முடியாது. ஆனால் நீ எதுவுமே சாப்பிட்லன்னு சொல்கிற, உனக்கு பசிக்கலையா? ஆமாம், எனக்கு ரொம்பவே பசிக்குது. நான் சாப்பிடட்டா? பசிச்சா சாப்பிடு, அதானே நல்லது. சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? ஆனால் அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. நீ எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட போகிறேன். நீ என்ன பேசுகிற? என்ன மாதிரி கேட்குற? அது நான் தான் சொன்னேனே, எனக்கு பசிக்குது. நீ எதுவுமே எனக்கு கொண்டு வரலையா? நான் என் பப்பியை துரத்திட்டு இங்கே வந்தேன். நான் எதுவுமே உனக்கு கொண்டு வரல, என்னை மன்னிச்சிரு. நான் வேணா வீட்டுக்கு போய் உனக்கு எடுத்துகிட்டு வரவா? ஆனால் நீ திரும்ப வரமாட்டியே. இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து உனக்கு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் இனிமேல் உன்னை பார்க்க வரேன். உன் அப்பா வர வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். ஆனால் உனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என்ன கேளு. நான் இங்கே இருக்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லாத. ஏன்னா என் அப்பாவுக்கு நான் இங்கே இருக்கேன், அதாவது வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவார். நான் இல்லாமல் வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் யார்கிட்டையும் என்னை பற்றி சொல்லாத. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். வீக் அப்படியே ஒரு போக போக டெம்ட் ஆகுது. நான் இவனை எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும். இவன் நான் சொன்ன உண்மையை அப்படியே நம்பிட்டான். இவன் தான் இன்னைக்கு சாப்பாடு. அவனோட லாஸ்ட் விஷ். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எனக்கு உன்னை தெரியாது ஜிமின். எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். உன்னை பார்த்த அடுத்த செகண்டே நான் லவ்வில் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேனான்னு ஏங்கியிருக்கேன். நைட் டைம் உன்னை வந்து பார்ப்பேன் உன் வீட்டுக்குள்ளே. ஆனால் என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா என்னை ஒருத்தர் கூப்பிட்டா தானே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ நீ தூங்குகிற டைம் தான் நானுமே உன்னை பார்க்க வருவேன். தென் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீ பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயமும், நீயா என்னைக்கு வீட்டுக்கு வருவ, அதாவது இந்த கேசலுக்கு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் நார்மல் ஹியூமனே கிடையாது, நான் ஒரு வேம்பயர்.
இன்னைக்கு 500 வருஷம் ஆகுது. எனக்கு அப்பா யாருமே கிடையாது. அப்படியே மிரரை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த வீட்டில் ஒரு சாபம் இருக்கு. என்னால் கேஸில் தாண்டி வரவே முடியாது. உண்மையா ஒரு ஹியூமன் எனக்கு என்னைக்கு லவ் பண்ணுறானோ, நான் வேம்பயர்னு தெரிஞ்சும் என்னை லவ் பண்ணுறானோ, அன்னைக்கு மட்டும்தான் என்னால் பகல்லையும் வர முடியும். அதுதான் என்னோட சாபம். இது வரைக்கும் நான் எந்த ஹியூமனையும் பார்க்கல. பார்த்த உடனே எனக்கு டெம்ட் ஆகி அவனோட சாப்பிட மட்டும்தான் தோணிருக்கு. நான் பார்த்ததுலையே எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஹியூமன்னா அது நீ மட்டும்தான். ஸோ உனக்கு என் மேலே லவ் வரணும். நான் வேம்பயர்னு தெரிஞ்சுமே நீ என்னை லவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ண போகிறேன். தென் இப்படியே மார்னிங் ஆகிடுது. நம்ம வீ இருக்கான் இல்லையா, உள்ள கேசல்குள்ளே தான் இருக்கான். கேசல்குள்ளே எங்கே வேணாலுமே வீயால் இருக்க முடியும். மார்னிங் ஆகிடுதா, நம்ம ஜிமின் வந்துட்டு, வி நான் உனக்காக சாப்பிட கொண்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு. இங்கே பாரு, உனக்காக நானே இந்த மீட்லாம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் என்னை மன்னிச்சிரு வி, என்னால் சீக்கிரம் வர முடியல, மார்னிங் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வேட்டையாடி உனக்காக கொண்டு வந்தேன். அப்போ பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நீ வருவேன்னு நான் நம்பவே இல்லை. ஆனால் நீ வந்துட்ட. ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு போனேன், என் அப்பாவுமே வரல, நீயும் வரலனா நான் ரொம்ப உடஞ்சி போயிருப்பேன். இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்குமே உன்னை பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு. வி, ஐ லவ் யூ. நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படியா? அப்போது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிற? நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே பக்கத்தில் வந்து நெக் இருக்கு இல்லையா, அங்கே பைட் பண்ணுறான். அப்படியே பிளட்லாம் எடுக்கிறான். என்ன பண்ணுறவி, எனக்கு வலிக்குது, என்னை விடு விடு. இல்லை, நான் தான் சொன்னேனே, நான் ஒரு மனுஷன் கிடையாது, நான் ஒரு வேம்பயர். இப்போவும் நீ என்ன லவ் பண்ணுவியா? ஜிமினால் தாங்க முடியல. என்ன, நீ ஒரு வேம்பயரா? நீ ஒரு வேம்பயர், என்னால் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த இப்போ இப்படியே ஐ டு ஐ மீட் பண்ணி லிப்லேயே கடிக்கிறான். நீ என்ன பண்ணுற? எனக்கு வலிக்குது, என்னை விடு. நீ என்னோட ஃபியான்ஸே. ஸோ நானும் நீயும் இன்னையிலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறோம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது. நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒன்று சேரலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். என்ன பண்ணுற, என்ன சொல்கிற? நல்ல நாள் அதெல்லாம் ஒன்று இருக்கா என்ன? மனசும் ஒன்று சேர்ந்தா அது நல்ல நாள் தானே. இல்லை, உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரலவே. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னன்னா எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சாவது நம்ம 2 பேரும் ப்ரே பண்ணி அவங்க முன்னாடி வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாரா. சரி, அப்போ நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லை, நானுமே உன் கூட வரேன் அப்படின்றாரா. அப்போது பார்த்தா பகல் இருக்கு இல்லையா, வீயால் தான் போக முடியாது. வீக் என்னன்னா நம்ம ஜிமினுமே ட்ரூவாக லவ் பண்ணுறான்ல. ஸோ சரி, நான் உன்னை நம்புகிறேன், நீ போய் அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். தென் ஜிமின், ஐயோ என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், நான் இவன் வேம்பயர்னு தெரிஞ்சா இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இந்த வேம்பயருக்கு எப்படி என் மேலே லவ் வந்துச்சு? இல்லை, என்னோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பார்க்குதா? கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் இந்த சைடே வரமாட்டேன். ஏன் இந்த ஊர் சைடே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம். ஜிமின், என்னாச்சு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு வெளியே வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த வவ்வால் இருக்கு இல்லையா, அது வருது. அதான் வியோட அசிஸ்டண்ட். நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க வி, அந்த பையன் இங்கேருந்து போயிட்டான், அங்கே பாருங்க. வீக்கு அப்படியே மனசு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, நான் லவ் பண்ண ஒரே பையன் இவன் தான். இவன் என்னை ஏமாற்றிட்டு போகிறானா? இல்லை, அவன் திரும்ப வருவான், நான் கண்டிப்பாக அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். அவன் தான் வரேன்னு சொல்லிட்டு போனால, ஒரு வேளை அந்த ஃபோட்டோ இங்கே இல்லாமல் வேற ஊரில் எதுவும் இருக்கான்னு அதுக்காக தான் அவன் எடுக்க போயிருப்பான். இல்லை கிங், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவன் அதுக்காக போகல. நீங்கள் ஒழுங்காக அவனை சாப்பிடவா செஞ்சுருக்கலாம், இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க. நான் வேணா அவனை பிடிச்சிட்டு வரட்டா? இல்லை, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நான் வாம்பயர்னு தெரிஞ்சுமே என் கூட இருந்திருப்பான். அவன் என்னை பண்ணலைல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இனிமேல் கண்டிப்பாக எந்த ஒரு ஹியூமனையுமே நான் நம்ப போகிறது இல்லை. எனக்கு அந்த சாபம் இருந்தாலும் சரி, நான் காலையில் எங்கேயுமே போகலைனாலும் சரி, நான் இனிமேல் எந்த ஹியூமன்ஸையும் நம்ப போகிறதில்ல. பார்க்குற எல்லா ஹியூமன்ஸையும் சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் என்னோட எண்ணம் வரணும். தென் ப்ரெசண்டில் வி ஜிமின் கிட்ட, நீ இப்படி தான் என்னை விட்டு போன, ஆனால் நீ என்ன நினைக்கிற, நான் உன்னை விட்டு போனேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ கெஸ் பண்ணது கரெக்டு தான்.
ஏன்னா என்னோடய ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, என் அப்பா அம்மா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோஸை நான் வெளியே கொடுத்துருந்தேன் சரி பண்ணுறதுக்காக. ஏன்னா யோசிச்சு பாரேன், நம்மளோட ஊரில் அப்போ இதை சரி பண்ணுறதுக்கான ஆள் யாருமே கிடையாது. வீட்டில் போய் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு. உடஞ்ச பொருளை என்னால் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர முடியும்? அதனால தான் சரி பண்ண போனேன். நான் பயந்தேன் தான். கேஸில் விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேம்பயரை லவ் பண்ணியிருக்கேன். நான் இல்லை எனக்கு வேம்பயரை பிடிக்காது அப்படின்னு சொன்னது உண்மை தான். உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சது உண்மை தான். ஆனால் நான் அந்த ஃபோட்டோஸை வெளியே எடுத்துகிட்டு சரி பண்ணுறதுக்காக போனேனோ அன்னைக்கே எனக்கு முடிவாகிடுச்சு, நான் அவனை ஏமாற்றக்கூடாது. அவன் வேம்பயர் தான். இருந்தாலும் அவன் என்னை ஒரு டைம் கூட ஹர்ட் பண்ணதில்லை. எனக்கு பிடிக்காததை எதையுமே செஞ்சதில்லை. உண்மையான வேம்பயராக இருந்தால் அப்படியே சாப்பிட்ருக்கோம். ஆனால் இவன் மேலே லவ் வச்சுருந்தேன். எப்போதுமே என்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்குமே மற்றவங்கள பிடிக்கும். உண்மையாக தான். நான் யார் மேலேயும் பொய்யான ஃபீலிங்ஸ் வைக்க மாட்டேன். உண்மை சொல்லணும்னா எனக்குமே ஒன்று பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை சரி பண்ணிவிட்டு வரதான் வந்தேன். ஆனால் வர வழியில் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி நான் இறந்துட்டேன். உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்து வர வழியில தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு. நீ உண்மையை தான் சொல்கிறியா, இல்லை இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்குறியா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். கரெக்டாக ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ் கேட்குது கேசல் முன்னாடி. நம்ம ஒரு வழியாக கேசலை கண்டுபிடிச்சிட்டோம்டா. இதுக்குள்ளே தான் நம்ம ஷூட்டிங்ஸ்லாம் எடுக்க போகிறோம். இங்கே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இன்றைக்கான வழி. அவனுங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுரு. என் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் பண்ணிடாத. நீ வேணும்னா என்ன எடுத்துக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் பண்ணிடாத. அவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரியும், நீ முன்னாடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தது நீ தானே. அந்த குழந்தைய நீ தானே சாப்பிட்ட. ஆமாம், இப்போ என்ன அதுக்குன்ற? எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிச்சா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு. நான் உயிரோடு இருக்கணும்னா உங்களை சாப்பிட்டே தான் ஆகணும். என்னால் உன்னை இன்றைக்கி சாப்பிட முடியாது. ஏன்னா உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அவனுங்களை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். மீன் அப்படியே வியோட காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. வி ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள விட்டு அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது கேட்டுக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் பேசி அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுறேன். என் ஊருக்கே அமுச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உன் கூடவே வந்து இருக்கேன். நீ மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்குறல, நான் எப்படி ஏமாறுவேன்? இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனால் வரவே இல்லை. இப்போ மட்டும் நான் எப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? நான் வேணும்னா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வி பக்கத்தில் போயிட்டு நான் உன்னை போன ஜென்மத்தில் உண்மையாலுமே நேசித்தேன். ஆனால் அப்போது எப்படி என்னான்னு தெரியல. நான் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டு போக மாட்டேன். வேணும்னா நீ என்னை கடிச்சிக்கோ, இல்லை என் பிளட்டை எடுத்துக்கோ, இல்லை என்னை இங்கேவே சாகடிச்சிரு, எனக்கு ஓகே தான். நான் உன்னை எப்படி நம்ப சொல்கிற? போன ஜென்மத்தில் என்ன இப்படி தானே விட்டு போனேன். அது போன ஜென்மம். அது நான் விட்டு போக கிடையாது. திரும்பி வந்து இறந்து போயிட்டேன். ஆனால் இந்த ஜென்மம்னு வந்ததே உனக்காக தான். அது உனக்கு புரியலையா? அப்போ இந்த பேட் வந்து கத்துது. இல்லை கிங், இல்லை அவன் போய் சொல்கிறான், அவனை நம்பாதீங்க. உங்களை தான் போன டைம் விட்டு போனால, திரும்ப அவனை நம்பி ஏமாறாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு வீத்திடுறான். தென் அது அமைதியாகிறது. ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே வியோட லிப்ஸை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பண்ணுறான். உனக்கு தெரியும்ல வேம்பையரோட பிளட்டை குடித்தா என்ன ஆகும்னு. ஏய் நீ என்ன பண்ணுற? விடு ஜிமின், நான் உன்னை நம்பணும் அவ்வளோதானே. நம்புகிறேன். நீ ஆனால் என்ன பண்ணுற? குடிக்காத, அப்புறம் நீயுமே வேம்பயர் ஆகிடுவ. பரவாயில்ல, நான் வேம்பயர் ஆகிட்டு போகிறேன். இல்லை வேணான்னு சொல்லிட்டு வி அப்படியே தள்ளி விட்டுறான். நான் உன்னை நம்புகிறேன், நீ என்கிட்ட திருப்பி வருவேன்னு. ஆனால் இந்த டைம் வராமல் போயிட்டேனா அப்படின்ற மாதிரி வி கேட்குறான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் என்னோட இந்த ரிங்கை நீயே வச்சிரு அப்படின்னு சொல்லி ஜிமின் கிளம்பி போகிறான். தென் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க போகலாம். ஆமாம் ஜிமின், இந்த கேசல்குள்ளேருந்து நீ இங்கேருந்து வர? அதுவா, நான் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லைடா. ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது. உள்ளே மட்டும் போனோன்னா அவ்வளோதான். என்ன சொல்கிற? பாரு, ஆனால் நல்லா தானே இருக்குது. அவங்க பார்க்கறதுக்குள்ளே வி ஜிமினாவோட ஐடியாவை புரிஞ்சுட்டு ஃபுல்லாக அப்படியே டேமேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னைக்கு சொல்ல போனால் கேசல் அப்படியே உடஞ்சி விழுற மாதிரி ஆகிடுது. வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 3 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த கேசலே உடஞ்சி போயிடுச்சு. என்னடா போடா, நமக்கு இருந்த இந்த ஒரு ஐடியாவும் இப்படி ஊற்றிக்கிச்சே, நம்ம என்ன பண்ணுறது? சியோல், அதாவது உடஞ்சிருச்சுல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன், இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி போகிறான். ஜே சொல்கிறான், நானும் வரட்டாடா அப்படின்னு. இல்லை வேணாம், நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. தென் அவங்க போனதுக்கப்புறம் அந்த வழியாக வந்து வி இருக்கான் இல்லையா, அப்படியே ஜிமினாவை தூக்கிட்டு போகிறான். ஜிமின் சிரிச்சுட்டே, பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி என்ன வந்து தூக்கிட்டேன் அப்படின்றாங்களா? ஆமாம், நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டில் நடந்தது காமிக்கிறாங்க.
அதான் ஜிம்மின் வந்துட்டு நான் அவங்கள போய் விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாரு. நீ என்னை நம்பலைன்னா நான் அந்த ட்ரெயினில் ஏறுறேன். அப்போது நான் போக போகிறது கிடையாது. ஏன்னா உனக்காக வெயிட் பண்ணி முன்னாடியே தான் நிற்பேன். நீ வந்து என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. நைட் டைம் தானே, ஸோ வியாலையுமே வர முடியும். அந்த மாதிரி தான் வந்து டக்குன்னு ஜிமினாவை தூக்கியிருப்பாங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு கிடச்சிட்டேன். உனக்கு ஓகேவா? இதுக்கப்புறம் நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் உனக்காக. இவ்வளோ வருஷமா நீ தனியாக இருந்ததெல்லாம் போதும் வி. இதுக்கப்புறம் நான் இருக்கேன். இது வார்த்தைக்கு இல்லை, உண்மையானுமே லைஃப்பில் நான் உன் கூட இருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. வி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். இப்போ அந்த பேட் இருக்கு இல்லையா, அது வெட்கப்பட்டுட்டு கேசலுக்குள்ளே போயிடுது. தென் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த கேசலுக்கு வராங்க. பழையபடி வி அந்த கேசலை மாற்றிடுறாரு. தென் ரெண்டு பேரும் அப்படியே கேசலுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட மை வேம்பயர் ஹாப்பி நம்ம விமின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இதில் விளம்பரம்லாம் வந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதே எனக்கு படிக்க பிடிக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ தானே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஸோ ஆர்மிஸ் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம வேம்பயர் ஹாப்பி விமின் பிஎல் ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டார்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.